இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். பாதி வேக்காடு நல்லா வதங்கினா போதும். அது வதங்கினதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா தேவையான அரைக்கலாம். என்னென்னா வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கி அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருக்குல்ல, வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைக்கணும். அதையும் தட்டி நல்லா தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு நல்லா புளியும் கரைச்சி நல்லா புளியும் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 3 ஸ்பூனு வத்தல் போட்டேன். அதாவது கொத்தமல்லி போட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏன்னா மஞ்சள் பொடி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறம் தேவையான உப்புனா ஒவ்வொருத்தங்க தண்ணி சேர்க்குற அளவுக்கு, நான் கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அதை கொதிக்க விட்டேன். நல்லா வத்துனுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து பண்ணேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு புளிக்குழம்பு பிடிக்காது. நான் கத்திரிக்காய் காரக்குழம்புன்ட்டு வச்சு கொடுக்க போகிறேன். பட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.